வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேத்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் கொஷின் பேப்பர் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஏன்னா 2 கொஷின் பேப்பருமே டஃபாக கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃபாக கேட்டிருந்தாங்க, அதனால் ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் ஃபிசிக்ஸும் வந்து கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க. ஆனால் மேத்ஸ் வந்து டஃபாக கேட்டாலும் நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபில் அதிகமாக எடுப்பாங்க. அதனால் மேக்ஸ் மார்க் வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 3 days உங்களுக்கு லீவ் இருக்குது. இப்போ உங்களுக்கு டோட்டலாக 12 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 4 சாப்டர்ஸாக வந்து நீங்கள் டிவைட் பண்ணி படித்தா தான் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே கஷ்டமான சாப்டர்ஸை ஃபர்ஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. ஏன்னா லாஸ்ட்டில் போய் நீங்கள் கஷ்டமான சாப்டர்ஸை படித்து முடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கஷ்டமான சாப்டர்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியானது போங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து 2 கஷ்டமான சாப்டர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா மொத்தமாகவே கஷ்டமான சாப்டர்ஸ் பார்த்தா டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி 1 மார்க்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் வந்து புக் பேக் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 21 மார்க்ஸில் 15 1 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் வரும். மோஸ்ட்லி வந்து புக் பேக்கில் இருந்தால் 15 1 மார்க்ஸ் கேட்பாங்க. மீதி 5 1 மார்க்ஸ் வேணால் நீங்கள் வந்து சம்ஸ் ஏதாவது போட்டிருப்பீங்க, அதை வந்து அந்த மாடல்லேருந்து கேட்க சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எல்லா சாப்டர்ஸ்க்குமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்டர் வைஸ் எதெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் எதை பார்க்கணும் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், செகண்ட் சாப்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இந்த 2 சாப்டர்ஸையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 dimensional அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. இந்த 4 சாப்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வைஸும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அந்த மாதிரி பார்க்காம அந்த மாடல் வைஸ் பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ரியேட்டிவாக சம் கேட்டாலுமே நீங்கள் அந்த மாடல் தெரிஞ்சிருந்துன்னா அதை வந்து நீங்கள் போட்டுடலாம். கான்செப்ட் வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் மேக்ஸை நீங்கள் போட்டுடலாம். இல்லை நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் பார்க்குறீங்கன்னா அப்படி பார்க்காம நீங்கள் மாடல் வைஸ் கவர் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு டே வந்து இந்த 4 சாப்டர்ஸ் பாருங்கள். இப்போ செகண்ட் டே எந்த சாப்டர்ஸ்லாம் பார்க்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமானதே பார்த்துக்கலாம். செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேல்குலஸ் வந்து பார்த்துருங்க, டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் 7th சாப்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ், அந்த சாப்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருங்க. டிஃப்ரென்ஷியல்ஸ் ஆஃப் பார்ஷியல் டெரிவேஷன்ஸ் 8th சாப்டர். இந்த 4 சாப்டர்ஸும் வந்து செகண்ட் டே பார்த்துருங்க. மீதி ரிமைனிங் இருக்க 4 சாப்டர்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன், இந்த சாப்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் லாஸ்ட் டே பார்த்துக்கோங்க. 12 சாப்டர்ஸும் ஃபுல்லாக பார்க்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து அது ஃபுல்லாக பார்க்கணும்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஆல்ரெடி நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க ஃபஸ்ட்டு மிட்டம்லேருந்து இப்போ இந்த ரிவிஷன் எக்ஸாம் இருக்குது. எந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களோ அதுக்கு கம்மியான டைம் எடுத்து சீக்கிரமாக ரிவைஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஷின் பேப்பர் எப்படி வேணாலும் கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணாமல் கான்செப்ட் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மாடல் வைஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு சாப்டர் படிக்கிறீங்கன்னா அந்த சாப்டர்லேருந்து எது கேட்டாலும் நான் வந்து போடுவேன்ற அளவுக்கு சாப்டர் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்படி இப்போ அந்த புக்கில் இருக்க சம் தான் கேட்கணுன்றது கிடையாது. க்ரியேட்டிவாக கேட்டாலும் அந்த மாடல் வைஸ் நம்ம போடுற மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம கீழே ட்ரைவ் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க்ஸ் வந்து ஆல்ரெடி எந்த சம்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்குன்றத ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து நீங்கள் அந்த மாடல் சம்ஸ்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக கண்டிப்பாக வந்து படிக்காமல் விட்டுறாதீங்க. அந்த சம்ஸ்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு ட்ரைவ் லிங்க்லையும் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ தேவைப்படும்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் வந்து போட போகிறோம். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.